the Game of Thrones first home game of the season. Chennai Super Kings and Anna Chepakin செல்ல பிள்ளை எங்கள் ஆஷ் சேப்பாக்லயே வந்து உட்கார்ந்துருக்காரு. நான் வந்து இன்னைக்கு சேப்பாக் போறேன். அங்க இருந்து நம்ம வந்து ப்ரிவ்யூ வந்து பண்ணிரலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. நாங்க பயங்கர வந்து எக்ஸைட்டட். அண்ட் ஆல்சோ நாளைக்கு வந்து கமெண்ட்ரி பண்ண போறீங்க, பிட்ச் ரிப்போர்ட் எல்லாம் பண்ண போறீங்கன்னு எங்களுக்கு அப்படியே அந்த நியூஸ்கள் வர வர ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆர்வமா இருக்கும், ஆவலா இருக்கும். இனிஷியல் தாட்ஸ் ஆன் தி கேம் ப்ளீஸ். பிக் கிளாஷ் சஸ்திகா. ஏன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சில டீம்ஸ் வந்து தேல் பி கோயிங் பேக் டு தேர் ஹோம் அண்ட் சென்னைக்கு இது வந்து ஹோம் ஸ்டார்ட். அண்ட் ரீசென்ட் பாஸ்ட்ல நம்ம பார்த்திருக்கோம் சேப்பாக்கோட பிச் எப்படி ஹை ஸ்கோரிங்கா இருந்திருக்குன்னு. இன்ஃபேக்ட் ஆப்கானிஸ்தான் நியூசிலாந்து கேம் வாஸ் a வெரி ஹை ஸ்கோரிங் கேம். 180 துண்டா கிராஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க நியூசிலாந்து. அண்ட் நியூசிலாண்டோட பேட்டிங் லைனப் லெட்ஸ் நாட் ஃபர்கெட் ஃபின் ஆலன், டிம் சைஃபர்ட், கிளென் பிலிப்ஸ், ஷுவர் பவர் பேக்டு. பட் பஞ்சாபும் சென்னையும் அதோட பவர் பேக்டான ஒரு பேட்டிங் லைனப். ஆஸ் வி ஆர் வாட்சிங் ஃபர்ஸ்ட் பஞ்சாப் பிராக்டிஸ்க்கு வந்திருக்காங்க, சென்னை ஸ்லோவா ட்ரிக்கிள் பண்றாங்க. நம்ம கண்ணு முன்னாடி ஹர்ஷ்தீப் சிங்கும் இவரும் ஓடிட்டு இருக்காரு, அவர் ஃப்ரெண்டும் ரன்னிங் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் பேரை மறந்துட்டானே, ஹர்ஷ் தாக்கூர் ஓடிட்டு இருக்காரு. சோ இப்பதான் ட்ரைனிங் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் பஞ்சாப் தான் வந்தாங்க. ரெண்டு டீமும் சைமல்டேனியஸா பிராக்டிஸ் பண்ண போறாங்க. சோ லுக்ஸ் இன்னைக்கு நெட் அப்படி பார்க்கும்போதே ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிடும் யார் விளையாட போறாங்க யார் விளையாடல. அண்ட் நீங்க வந்து கிரவுண்ட் பத்தி ஒரு ஸ்டோரியே கிரவுண்ட்ல இருந்து ஒரு போட்டோ எடுத்து ஸ்டோரி போட்டு தி கிரவுண்ட் இஸ் லுக்கிங் ஃபயர் அப்படின்ட்டு ஃபவர் அப்படி எல்லாம் ஃபயர்லாம் வந்து விட்டுருந்தீங்க. இன்ஃபேக்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டாட் வந்து இருக்கு. இந்த ரெண்டு டீம்ஸ் வந்து இதற்கு முன்னாடி மோதின அப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் இருக்கு. கடந்த 7 கேம்ஸ்ல 7 முறையும் சென்னை சூப்பர் கிங்ஸ் தோத்து போயிருக்காங்க. அதுல 3 முறை ஹோம்லயே தோத்துருக்காங்க. அப்படிங்கிறதுனால டுமாரோ வில் தி டேபிள்ஸ் டர்ன் அரவுண்ட்? லுக், ஐ திங்க் தி ஆன்சர் வில் லை இன் த பிட்ச். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து எதனால பஞ்சாப் கிங்ஸ் வந்து சென்னையை பீட் பண்ணிருக்காங்க லாஸ்ட் 7 என்கவுண்டர்ஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் பார்க்கலாம். பஞ்சாப் ஹேவ் ரியலி அவுட் பேட்டட் சென்னை இன் ஆல் தீஸ் கான்டெஸ்ட். போன வருஷம் கூட 2 கேமும் வி லாஸ்ட் தெம். ஒன்னு வந்து ஹோம் கேம் வேர் தேர் வாஸ் a 190+ சேஸ். ப்ராபபிளி லாஸ்ட் சீசனோட பெஸ்ட் பேட்டிங் சர்ஃபேஸ் அட் செப்பாக். ஓகே, சோ அதுதான் வந்து பெஸ்ட் பேட்டிங் சர்ஃபேஸ். 190 கிட்ட அடிச்சோம். தே சேஸ்ட் இட் டவுன் ஹேண்ட்ஸம்லி. பிரப்சிம்ரன் சிங் சம நாக்கு. And அங்க ஆடும்போது they put a 220+ score. So literally they have taken a liking to Chennai's bowling. And secondly, I think அவங்களோட பேட்டிங் ஸ்கீமாவே மாறி இருக்கு. பஞ்சாப் ரொம்ப அட்டாக்கிங் ஃப்ரண்ட் ஆஃப் கேம் விளையாடிருக்காங்க. So it will be interesting to see how they pan out this particular game. பட் இந்த கேமை பொறுத்த வரைக்கும் சஸ்திகா இன்னொரு சப் பிளாட் இருக்கு. அந்த பிளாட் என்னன்னா, நம்ம பிராக்டிஸ் கேம்ஸ் நடந்திருக்கு. கார்னர் பிச் which is the last pitch on the left side from the pavilion. கலைஞர் எம் கருணாநிதி ஸ்டாண்ட்ல இருந்து நம்ம பார்த்தோம்னா லெஃப்ட் சைடோட லாஸ்ட் சர்ஃபேஸ்ல தான் பிராக்டிஸ் மேட்ச் ஆடி இருக்காங்க. ஷார்ட் லெக் சைட் பவுண்டரி ஃபேசிங் ஃப்ரம் தட் சைட். என்னென்ன ஸ்கோர்ஸ் வந்திருக்குன்னா 240, இன்னொரு கேம்ல சேஸ் 220, ஹையஸ்ட் ஸ்கோர் அக்கம்ப்ளிஷ்ட் இஸ் 278. லெட் தட் சிங்க் இன். 278. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் இஸ், அதாவது சென்னை வந்து ரொம்ப லஷ்ஷா இருக்கு. நானே போட்டிருந்தேன் கிரவுண்ட் எப்படி இருக்குன்னு. சும்மா ஸ்னூக்கர் போர்டு மாதிரி இருக்கு, மெத்த மாதிரி இருக்கு. பட் கிராஸ் நிறைய இருந்தா டியூ வருமா, செகண்ட் பேட்டிங்க்கு அட்வான்டேஜ் இருக்குமா. அதர்வைஸ் ஐ திங்க் திஸ் கிரவுண்ட் ஹூஎவர் ஹேஸ் அ குட் பேட்டிங் ஸ்டிண்ட் அண்ட் எந்த டீம் கொஞ்சம் பெட்டரா போலிங் பிளான்ஸ் எக்ஸிக்யூட் பண்றாங்களோ அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். பட் ஐ டூ எக்ஸ்பெக்ட் அ ஹை ஸ்கோரிங் கேம். லெட்ஸ் வெயிட் அண்ட் see. பட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு வந்து பேசுறப்ப டெஃபினெட்லி தேர்ஸ் நோ அதர் பெட்டர் பர்சன் டு டாக் அபவுட் இட் தென் யூ அப்படிங்கறதா உண்மை. அண்ட் ஓஜி சிஎஸ்கேல நீங்களும் ஜட்டுவும் சரி எல்லாருமே வந்து யூ கைஸ் ஹவ் டிஃபெண்டட் ஸ்கோர்ஸ் லைக் 160, 170 ஆன் திஸ் பர்டிகுலர் கிரவுண்ட் இட் செல்ஃப். அப்படிங்கிறதுனால டு யூ திங்க் சென்னை வில் பி ஏபிள் டு டூ இட் டுமாரோ? எஸ், டாஸ்ங்கிறது முக்கியமான விஷயம். நீங்க சொல்ற மாதிரி நம்ம வந்து ஒரு பேட்டர்னும் பார்த்திருக்கோம். எல்லாருமே டாஸ் வந்து வின் பண்ணிக்கிட்டு தே வாண்ட் டு போல், இது எல்லாமே வந்து நடக்குது. பட் with you, what would you say, what would you suggest? See, எப்போதுமே வந்து ஒரு ஹை ஸ்கோரிங் கிளாஷ் எதிர்பார்க்கிறோம் அப்படிங்கிற போதே ஐ திங்க் தட் ஷுட் ரிலீஸ் த பிரஷர் ஃப்ரம் த bowlers. நீங்க போகும்போதே யூ மஸ்ட் டெல் யுவர் செல்ஃப் ரன் போவதான் போகுது. பட் ஹவ் am I going to make this harder for the batters? What are my sound plans? What are my attacking plans? What are my defensive plans? அட்டாக்கிங் பிளான்ஸ்னா ஃபர்ஸ்ட் ஓவர் வரும்போதே ஒருவேளை ஸ்பின்னர் வரும் இல்ல ஃபாஸ்ட் பவுலர் வரும்னா என்னோட பெஸ்ட் டெலிவரி என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் சேப்பாக்ல எப்பவுமே ஒன் திங் தட் ஹஸ் ஒர்க் இஸ் குட் ஓவர் ஸ்பின். ஓவர் ஸ்பின்னா பால மேலேந்து சுத்தி விடுறது. அண்ட் ஃபிங்கர் ஸ்பின்னா இருந்தாலும் சரி, ரிஸ்ட் ஸ்பின்னரா இருந்தாலும் சரி, ஒரு மாதிரி டாப் ஸ்பின் மாதிரி போட்டீங்கன்னா பவுன்ஸ் வில் எய்ட் யூ. ஏன்னா இங்க சர்ஃபேஸ் வந்து எப்போதுமே பவுன்ஸ் இருக்கும் பிச்சில். ஸோ நீங்க பேட்டோட டாப் எட்ஜை பற்றி கொடை கலப்பறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்கு. அண்ட் யூ ஷுட் பி ஏபிள் டு ஹோல்ட் அ குட் லெங்த். இந்த சர்ஃபேஸ்ல த மொமெண்ட் யூ கோ ஃபார் அ யார்க்கர், அந்த யார்க்கர் சரியா எக்ஸிக்யூட் ஆகலனா இட் வில் டிராவல் த டிஸ்டன்ஸ்.
ஏன்னா பிகாஸ் ஆஃப் த பவுன்ஸ் half a decent connection with the middle of the bat இல்ல வெளியே போய் விழுந்துரும். ஏன்னா பவுன்ஸ்னால என்ன ஆகும்னா அந்த பால் பிச் ஆகி இட் வில் கம் டு த சென்டர் ஆஃப் யுவர் பிளேட். ஸோ நீங்க யார்கர் போறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இட்ஸ் மச் பெட்டர் டு ஃபினிஷ் அண்ட் ஃபால் ஆன் த ஃபுல்லர் சைடு. ஒரு லோ ஃபுல் டாஸ் கூட பெட்டர் ஆப்ஷன் தென் மிஸ்ஸிங் த யார்கர். அப்படி இல்லைன்னா ஹார்ட் லெங்தோ ஒரு நல்ல பவுன்சரோ வில் ரியலி ஹோல்ட் போர்ட்டு. அண்ட் பவுன்ஸ் இருக்கிறதுனால விச் ஹஸ் பீன் த கேஸ் இந்த ரீசன்ட் பாஸ்ட் வேர்ல்டு கப்ல கூட விட்டு அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப குரூஷலா இருக்கும். ஹை ஸ்கோரிங் கேம்ல நான் தாண்டா பிஸ்தா அப்படின்னு போலர் ஒருத்த 5 ரன் 10 ரன் கம்மியா கொடுக்குறான்ல, அதுதான் கேமோட டிஃபினிட்டிவ் பாயிண்டா இருக்கும். அதே சமயம் பஞ்சாபோட பேட்டிங் மைட்ட சிஎஸ்கே அந்த ஒரு லோ ஸ்கோரிங் கேமுக்கு அப்புறம் வந்து காம்பேக்ட் பண்ணி வில் தே புட் இன் a குட் பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ். ஏன்னா சிஎஸ்கே கிட்ட சம மைட் இருக்கு. பேட்டிங் தான் அவங்களோட ஸ்ட்ராங்கஸ்ட் சூட் கெட்டிங் இன் டு திஸ் இயர். நூர் அகமத் bowling ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஹேண்டில் பண்ணி இவங்களோட டாப் ஆர்டர், இஃப் சென்னை டாப் ஆர்டர் ஃபயர்ஸ், we are in for an absolute treat, Sastika. Now, I'm going to quote you itself. If Ayush, Sanju, and Rutu manage 1,000 runs between them, there's no way anybody can stop CSK from doing great things. நீங்க தான் சொன்னீங்க. Will we see this tomorrow? Let's add on Brevis and Dubey to that, no? And அந்த பவர் இருக்கு உங்ககிட்ட. And Karthik Sharma showed a lot of spark. But all I want to see and wait to see is whether Prashant Veer will get a go. ஏன்னா லெஃப்ட் ஹேண்டட் ஆப்ஷன் இல்ல, ஒரு லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் T20 கிரிக்கெட்டர் ரொம்ப கிரிட்டிக்கல். அண்ட் லெட் மீ ஜஸ்ட் ஸ்லைட்லி ரீஃப்ரேஸ் தட். when I say சஞ்சு, ஆயுஷ் அண்ட் ருத்து மேக்கிங் 1000 runs, I meant to say அந்த 3 பேர்ல யார் 2 பேர் ஓபன் பண்றாங்களோ, if the openers get 1000 to 1200 runs, if Ayush is going to bat number 3, the top 3 has to get you 1200 to 1500 runs, not 1000 runs. ஏன்னா 1500 னா you're averaging about 500 400 இல்ல ஒருத்தர் 600 ஒருத்தர் 400 இன்னொருத்தர் 450 னா it's going to set the cat amongst the pigeons. So ரொம்ப முக்கியம். லைக் ஐ சே ரீசன்ட் ட்ரெண்ட், நான் வேர்ல்டு கப் ட்ரெண்டோட தான் போவேன். சர்ஃபேஸ் ரொம்ப மாறாது. ஒரு மாசம் கூட ஆகல இங்க லாஸ்டா வேர்ல்டு கப் மேட்ச் முடிஞ்சு. the surface is going to be solid from what I see. நல்ல ஹை ஸ்கோரிங் கேமுக்கு டாப் ஆர்டர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து if they can put the score, then the bowlers have a really good chance. எனக்கு தெரிஞ்சு டியூ வரலனா ஃபர்ஸ்ட் பேட்டிங்கோ செகண்ட் பேட்டிங்கோ both won't be much of a difference. Whatever you do, you must do well. But I do expect a really high scoring game. Going by practice match scores, 278 is not a joke, Sasti. It's a lot of runs and it's telling you there is bounce and true nature in the surface. But இந்த 278 ன்னு சொல்றப்போ bowling போட்டதும் நம்ம சிஎஸ்கே bowlers தானே இருக்கலாம். பட் இட் இஸ் சம் யார்ட் ஸ்டிக் டு கோ பை. ஓகே, நான் எப்போதுமே அப்படிதான் பார்ப்பேன். நான் எப்போதுமே வந்து ஃபாலோ பண்ணுவேன். பிளேயரா இருக்கும் போது கூட அந்த ஹோம் கிரவுண்ட்ல கண்டிஷன்ஸை வந்து நீ எப்படி மாஸ்டர் பண்ற. உன்னோட டீமுக்கே உனக்கே ஒரு நேக் இருக்கு. இப்போ நாங்கள் சவே மான்சிங் ஸ்டேடியம்ல ஆர்ஆருக்கு விளையாடும் போது லாஸ்ட் 3 years ஒன் ஆஃப் த பிளான் இஸ் டு ட்ரை அண்ட் பி ஸ்லைட்லி ஆன் த பேக்வர்ட் சைட் ஆஃப் த பிச். ஸோ ஏன்னா பிச்சில் கொஞ்சம் ஸ்கிட் இருக்கும். ஃப்ரண்ட்ல அடிக்காம சைட் பவுண்டரிஸ் அடிக்க விடுறது. லைக்வைஸ் சென்னையோட மந்த்ரா எப்படி இருந்திருக்குன்னா சைடு பவுண்டரிஸ் பெருசா இருக்கிறதுனால சைட் பவுண்டரிஸை போலர்ஸ் பிளேல வைப்பாங்க. சோ அந்த நேக் என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா we have that advantage. சோ ஸ்கோரிங் இவங்க அடிச்சதுல what they would have gauged, இந்த விக்கெட்ல பவுன்ஸ் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஸ்கோரிங் ஷாட்ஸ் எல்லாம் ஆடும்போது சஞ்சு பேக் ஃபுட்ல போயிட்டு புல் அடிச்சிருக்க மாட்டாரு. பவுன்ஸை யூஸ் பண்ணி ஸ்ரேயஸ் கோபால ஸ்ட்ரெயிட்லயே அடிச்சிருப்பாரு. why is he doing that? Because he knows there is bounce but there is also good space on the pitch. சோ நீங்க ஸ்கொயரா அடிக்க போனீங்கன்னா it might squeeze you for speed. சோ நேரா அடிக்கிறாரு. சோ அந்த மாதிரி இன்ட்ரிகேட் டீடைல்ஸ் வந்து பேட்டர்ஸ் கையில கிடைக்கும். சோ அந்த மாதிரி கிடைக்கும் போது இட் இஸ் நாட் அபவுட் ஜஸ்ட் த போலர்ஸ். சரி ஃபாஸ்டா நாளைக்கு மார்க்கோ யான்சன் போடுறாரு, அர்ஷ்தீப் சிங் இன்டு த பிச் போடுறாருன்னா நீங்க புல்ல ஃப்ரண்ட் ஆஃப் த விக்கெட் அடிக்க போறீங்களா, மிட் விக்கெட் மேல அடிக்கிறதுக்கு போல யூ கேன் ஹிட் இட் டு ஸ்கொயர் லெக். ஏன்னா யூ நோ தேர் இஸ் ஸ்பேஸ், யூ நோ தேர் இஸ் பவுன்ஸ். சோ அந்த மாதிரி நேக்கு தான் தெரிய வரும். இப்போ ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா டக்குன்னு 2 கேம்ல அதை கேட்ச் பண்ண மாட்டாங்க. இந்த டீம்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு டாப் ஆர்டர்ல. சோ தே வில் பி ஏபிள் டு கிராக் இட் டவுன். ஓகே, அக்ரீயிங் டு ஆல் ஆஃப் வாட் யூ ஆர் டெல்லிங். அண்ட் நான் திரும்ப வந்து அந்த ஸ்டார்ட்டை எடுத்துட்டு வரணும்னு நான் வந்து நினைக்கிறேன். பஞ்சாப் கடைசி 7 போட்டியுமே அவங்க வின் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறதுனால திஸ் இஸ் ஜஸ்ட் ஒரு டீம் ஓட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நான் வந்து பேசுறேன். நீங்களும் வந்து எல்லா டீம்ஸோட விளையாண்டுருக்கீங்க. வில் திஸ் ரன் இன் த மைண்ட்ஸ் வெதர் இஸ் இட் வித் பஞ்சாபா இருக்கட்டும், சென்னை சூப்பர் கிங்ஸா இருக்கட்டும், 2 பேர்த்துக்கு மைண்டுக்குள்ள இது ஓடும் நீங்க நினைக்கிறீங்களா? will it matter? Does it matter? As we are speaking, சேட்டன் வந்தல்லே பேடு கட்டின்னு வந்திருக்காங்க ரவுண்டுக்குள்ள. see the மைண்ட்ல டெஃபினட்டா ப்ளே ஆகும். ஆனா நிறைய ஃப்ரெஷ் செட் ஆஃப் பிளேயர்ஸ் இருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம்ல. சோ அவங்களுக்கு பெருசா இது தெரியாது. பட் ஐ திங்க் சப்போர்ட் ஸ்டாஃப், கேப்டன், இவங்க மைண்ட்ல எல்லாம் இது ஷூரா ப்ளே ஆகும். we should get a better of them அப்படின்னு டெஃபினட்டா யோசிப்பாங்க. பஞ்சாப் பாய்ஸ். சத் ஸ்ரீ அகால் பாஜி, कैसे हो?
டக்குன்னு என்னதான் கூப்பிடுறீங்களோன்னு நினைச்சுட்டேன். என்ன சஷ்டிகா? சரி, ஓகே. இல்ல. அ. என்ன விஷயம் நான் சொல்ல வரேன்னா, அவங்க மைண்ட்ல இது ப்ளே ஆகும். பட் ஒன் திங் ஐ வாண்ட் டு வாட்ச். ஒரு கிரிக்கெட் மேட்ச்சோ இல்ல பிராக்டிஸா பார்க்கும்போது, ஐ வாண்ட் டு வாட்ச் இன்டென்சிட்டி சஃப்திகா. இன்டென்சிட்டி நான் சொல்லும்போது, அந்த ஒரு அர்ஜென்சி, அந்த ஒரு ஸ்ப்ரைட்லினஸ், ம். அந்த ஒரு அட்மாஸ்பியர் இந்த ஸ்குவாட். இப்ப உதாரணத்துக்கு ஒரு ஸ்குவாடோட மென்டாலிட்டியே நம்ம பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் ஆகும். இட் இஸ் நாட் ராங். இட் இஸ் ஒன்லி நேச்சுரல். இப்ப வந்து என்ன ரூல்னா, ஐபிஎல் பிரகாரம் ஹோம் கிரவுண்ட்ல சென்டர் பிட்ச்ல இப்ப சேப்பாக்ல 2 டீமுக்கும் ஐதர் சைடு பிட்ச். ஈஸ்டர்ன் சைடுல பஞ்சாபுக்கு கொடுத்திருக்காங்க பிராக்டிஸ்க்கு, வெஸ்டர்ன் சைடுல சிஎஸ்கே கொடுத்திருக்காங்க. இது கொடுக்கும்போது நான் ஐ எம் வாட்சிங் பாடி லாங்குவேஜ், ரைட்? ஐ எம் வாட்சிங் பாடி லாங்குவேஜ். த ஒன் திங் தட் இஸ் ஸ்ட்ரக், 2 டீமுக்கும் 6 o'clock தான் பிராக்டிஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் எல்லா டீமுக்குமே 2:30ல இருந்து 3 மணி நேரமோ ஏதோ கட் ஆஃப் டைம் இருக்கு. அவ்வளவு நேரம் தான் நீங்க பிராக்டிஸ் பண்ண முடியும். சோ நீங்க 6 o'clock ஸ்டார்ட் பண்றீங்கன்னா 8:30க்கோ 9க்கோ க்ளோஸ் பண்ணணும். எவ்ரி சிங்கிள் மினிட் கவுண்ட்ஸ். பட் பஞ்சாப் வாஸ் அவுட் ஹியர் அட் 5:30. வார்ம் அப்லாம் முடிச்சுட்டு அவங்க இப்ப ரெடி. ஆல்ரெடி ரிக்கி பாண்டிங் 2 நாக்கிங் முடிச்சிட்டாங்க. சென்னை சிஎஸ்கே ஹஸ் ஆம்பிள்ட் இன். ஓகே, பட் த பாயிண்ட் இஸ், இன்னைக்கு வந்து மேட்ச் டே -1, which means it could be an optional practice. இந்த டீம்ஸ்க்கு ஆப்ஷனல் பிராக்டிஸா இருக்கும். ஆப்ஷனல் பிராக்டிஸா இருக்கும்போது நேத்து ஹார்டர் பிராக்டிஸ் செஷன் பண்ணிருப்பாங்க. ஏன்னா சிஎஸ்கே ஹோம் டீம், they came here one day earlier, so they would have had a harder practice session. So it's not entirely thing, but நாளைக்கு when the toss is done and the game begins, that attitude, that sprightliness, that bounce in the stride, that is what I will be looking forward to if I was CSK getting into the game. நான் இன்னொரு திங் ஐ அம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு எனி டீம் சேஞ்சஸ். ஃபர்ஸ்ட் சிஎஸ்கே. Definitely, நான் வந்து காம்பினேஷன் வைஸ் ஒரு சில சேஞ்சஸ் எதிர்பார்க்கிறேன். பிரசாந்த் வீரை பத்தி பேசும்போது இஸ் அ லெஃப்ட் ஹேண்டட் ஆப்ஷன் தட் சென்னை ஹேஸ். ஓகே, பட் ஆனா ஏதாவது இன்ஜுரி கிளவுட்ஸ் இருக்கா, வி டோன்ட் நோ. பட் சம்படி ஹூஸ் பீன் பிக்ட் அப் இன் த மந்த் ஆஃப் டிசம்பர், ஜனவரி இன் தி ஆப்ஷன் cannot be injured for such a long time. அந்த இன்ஜுரியை இத்தனை நேரம் அவங்க சார்ட் அவுட் பண்ணிருக்கணும். வாட் எவர் இட் இஸ். அவனோட போலிங் பத்தி நான் பெருசா ஒரி பண்ண மாட்டேன். பட் ஆஸ் அ பேட்டர் யூ நீட் தட் லெஃப்ட் ஹேண்டட் ஆப்ஷன். அவரை எடுத்துன்னு வர போறாங்களா? பிகாஸ் யூ ஹேவ் அ ரிக்வயர்மெண்ட் டு பிரிங் இன் அ செகண்ட் ஸ்பின்னர். மேத்யூ ஷாட்டை கண்டினியூ பண்ண போறாங்களா? ஆர் தே கோயிங் டுவர்ட்ஸ் உர்வில் பட்டேல்? ஏன்னா தீஸ் ஆர் சம் ஆஃப் த கொஸ்டின்ஸ் தட் தே நீட் டு ஆன்சர். ஒரு ஸ்பின்னர் வேணும். இம்பாக்ட் லிஸ்ட்ல வந்து ராகுல் சேஹரை வச்சுக்க போறீங்களா? ஐ வாண்ட் டு சி இஃப் நாட் பிரசாந்த் வீர், would ராகுல் சேஹர் or ஸ்ரேயஸ் கோபால் come in? Because you do need a second spinner. So எந்த ரூட்ல போறாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கும். If there is a bit of grass, which I do think the wicket will have, we'll have to wait and see how they go about it. And நீங்க வந்து you were rooting for Akil Hussain as well. But if we bring him, யாருக்கு பதிலா will CSK bring him? இப்ப அந்த ஸ்லாட் க்ளோஸ் ஆயிடுச்சுல. நீங்க ஜேமி ஓவர்டன் எடுத்திருக்கீங்க. ஜேமி ஓவர்டன் எடுத்ததுக்கு அப்புறம் ஜேமி ஓவர்டன் அண்டர் மேசிவ் பிரஷர் ஒரு 40 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. போலிங்ல கூட he probably didn't have a great over. பட் ஆனா அந்த மாதிரி 127 ஸ்கோர்ல கிரேட் ஓவர்லாம் யாருக்குமே இருக்காது. ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி ஒரு டோட்டலுக்கு போலிங் போடுறது. அதுவும் பவர் பிளேலயே அந்த பையன் கும்முன்னு கும்மிட்டான். சோ இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு பி a bowler coming at the back of such a start. சோ ஜேமி ஓவர்டன் அந்த ஸ்லாட் உங்களுக்கு ஆல்ரவுண்டர் ஸ்லாட்டை லாக் பண்றாரு, கிவிங் யூ சீம் அப் போலிங். பவர் பிளேக்குள்ள ஒரு ஓவர் கொடுக்க சான்ஸ் இருக்கு. அண்ட் தென் யூ காட் மேட் ஹென்ரி. யூ கான்ட் இமீடியட்லி டூ அவே வித் மேட் ஹென்ரி. யூ ஹேவ் டு கிவ் ஹிம் a run. உடனே மாத்தினா பிளேயரோட கான்ஃபிடன்ஸும் காலி ஆயிடும். அண்ட் தென் யூ ஹேவ் டு மேக் அ டிசிஷன் பிட்வீன் மேத்யூ ஷாட். போன மேட்ச் யார் ஆனாங்க? மேத்யூ ஷாட், மேட் ஹென்ரி, நூர் அகமது. யூ கான்ட் டூ எனிதிங். The other choice you have is Matt Shot. Matt Shotக்கு பதிலா உர்வில் பட்டேல் ஆடிட்டு நீங்க அகில் ஹுசைனை வேணா கீழே கொண்டு வரலாம். That is an option. Will that happen? We'll have to wait and see. But most importantly, in the left arm spinning option with Akil Hussainoட, I would think Prashant Veeroட left-handedness with the bat can really help. ஏன்னா let's not forget, சென்னை சூப்பர் கிங்ஸோட சைடு பவுண்டரிஸ் ரொம்ப பெருசு at the chip off. ஸோ நீங்க லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் இல்லைன்னா அந்த ஒரு ஸ்மால் சைடு பவுண்டரியை டேக் ஆன் பண்றது கஷ்டமா போயிடும். எந்த சைடு கொஞ்சம் கம்மியா இருக்கோ அதை டேக் ஆன் பண்ண முடியாது. போலர்ஸ்க்கும் ஈஸியா போயிடும் ஒன் ஹேண்டட்னஸ்க்கு போலிங் போடுறது. டெஃபினட்டா ஒரு செகண்ட் ஸ்பின்னருக்கு ஒரு ரோல் எடுத்துனே வந்தாகணும். தே மஸ்ட் கன்சிடர் உர்வில் பட்டேல். அண்ட் போன மேட்ச் வந்து உங்களுக்கு தெரியும் கண்டிஷன்ஸ் கொஞ்சம் அப்படி இருக்க போதுன்னு. அப்படி இருக்கும்போது ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டரோட ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம் அந்த கண்டிஷன்ஸ்ல. ஸோ ஐ வில் பி keen to see if they get Prashant Veer and also consider the option of Urvil Patel. If not Prashant Veer and if he is not fit to play, you must go ahead with Rahul Chahar or Shreyas Gopal. Okay. Now coming to the Punjab side, அவங்க வந்து சொன்ன மாதிரி லாஸ்ட் 7 கேம்ஸ் அவங்க அந்த மைண்ட் செட்ல கண்டிப்பா வந்து வருவாங்க. நாங்க வந்து we are champions அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் கண்டிப்பா வருவாங்க. அவங்க அதே பிளேயிங் 11ஓட தான் வருவாங்களா? or will Harpreet Brar be back inside? Because considering his records in Chepauk. Harpreet Brar actually has had a good time against Ruturaj Gaikwad. இங்க சேப்பாக்லயே ருத்துராஜ் விக்கெட்டை எடுத்திருக்காரு முன்னாடி. ஐ எம் திங்கிங் த லேக் ஆஃப் அ லெஃப்ட் ஹேண்டர், ரிக்கி பாண்டிங் மாதிரி ஒரு உஸ்தாதான் சும்மா இருக்க மாட்டான். விக்கெட்டை பாப்பான் வந்து. ஹவவர் ஐ திங்க் தே வில் கோ ஒன் சீமர் லைட். மார்க்கோ யான்சன்றான், ஜேவியர் பாட்லெட்டுங்கிறான், மார்க்கஸ் ஸ்டாயினஸ்ங்கிறான், ஹர்ஷ்தீப் சிங்குங்கிறான். He might consider the option of leaving one of them out and playing Harpreet Brar. And that is why I repeat, Chennai should consider
பிளேயிங் அன் எக்ஸ்ட்ரா லெஃப்ட் ஹேண்டர் இன் மிடில் ஆப்ஷன் இல்ல. நம்ம வெங்கடேஷ் ஐயர் ஆப்ஷன்ல வந்து 7 எடுத்துட்டாங்க ஆர்சிபி. ஸோ வேற லெஃப்ட் ஹேண்டட் ஆப்ஷன்ஸ் இல்ல. ஸோ தே ஹேட் டு கோ வித் சம்படி லைக் பிரசாந்த் வீர் அண்ட் இட் இஸ் அபவுட் டைம் அவர் அப்படி இறக்கி விட்டுறது, சோழியை உள்ள இறக்கி விட்டுறது இம்பார்ட்டன்டான விஷயம். இல்லாட்டி அவங்க ஹர்ப்ரீத் பிராரை யூஸ் பண்ணுவாங்கன்னு நான் ஃபீல் பண்றேன். அவர் வந்து இதுல எல்லாம் உஸ்தாது இல்ல. விக்கெட் ரொம்ப பாட்டாவா இருக்குன்னா he might say okay ஸ்பின்னிங் பெருசா போனி ஆகாது, ஃபாஸ்ட் bowler ஆடலாம்னு சான்ஸ் இருக்கு. All right, now we are almost coming to the conclusion of in the preview. Who is your player to watch out for? First, we'll start off with Chennai Super Kings. சென்னை சூப்பர் கிங்ஸ் மை player பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் ருத்துராஜ் கைக்வாட். ருத்துராஜ் கைக்வாட் இல்ல ஓகே இப்படி வச்சுக்கலாம், 2 பிளேயர் கொடுமா சென்னைக்கு. ருத்துராஜ் கைக்வாட், சஞ்சு சாம்சன் 2 பேரும் பிக் பண்றேன். சஞ்சு சாம்சன் ஃபார் த ஷியர் ஃபேக்ட் தட் ஹில் பி பிளேயிங் ஃபர்ஸ்ட் கேம் அட் ஹோம். அவர் எப்படி ஹவுஸ் இ கோனா ஃபேர்? ஐ திங்க் இட்ஸ் a very crucial facet of CSK's game. Big trade, swap with Ravindra Jadeja. There will be a lot of expectations and I hope he gets off to a good beginning at home. அது அவருக்கும் ஒரு ப்ரெஷர் ஈஸ் ஆஃப் பண்ணும், டீமுக்கும் ஒரு பெரிய பாரத்தை கீழே இறக்கி வச்ச மாதிரி இருக்கும். ருத்துராஜ் கைக்வாட், they need both of them to come good. No other choice. With all that how the team is lined up, they need both of them to come good. And ரெண்டாவது இவங்க சைடுல பஞ்சாப் கிங்ஸ் சைடுல பஞ்சாப்க்கு போறதுக்கு முன்னாடி because you mentioned Sanju Samson, I have a question. Sanju Samson எஸ்பெஷலி சேப்பாக்க பொறுத்த வரைக்கும் கடந்த 7 போட்டிகள்ல 88 ரன்கள் மட்டும்தான் அடிச்சிருக்காரு at an average of 12.6. What is it? I expect that to change. Because ஜென்ரலாவே விக்கெட்ஸ் வந்து சேப்பாக்ல வந்து அவ்வளவு பாட்டாவா இருந்தது இல்ல. யூ கான்ட் கம் அப்படியே காலை முன்னாடி போட்டு கண்ணை கடிவாளம் கட்டிட்டு ஒரு நல்ல ஒரு டேப்பை போட்டு அடிக்கிற மாதிரி இருக்காது பிச்சர் சர்ஃபேஸ் சேப்பாக்ல. சைட் பவுண்டரிஸும் கொஞ்சம் பெருசு. பட் ஜஸ்ட் த வே சஞ்சு ஹஸ் கிரியேட்டட் அண்ட் மேனுஃபேக்சர்ட் ஆப்ஷன்ஸ் ஓவர் த லாஸ்ட் 12 months or so. அவனோட கான்ஃபிடன்ஸ் லெவல்ஸ், த வே ஹி ஹிட் ஸ்பின், அதெல்லாம் ஃபேக்டர் இன் பண்ணி அண்ட் த வே த பிச் இஸ் ஆல்சோ பிகம் அ லாட் மோர் ட்ரூவர். ஐ எக்ஸ்பெக்ட் தட் டு சேஞ்ச். அண்ட் சி பழைய ரெக்கார்ட்ல அவர் வேற டீமுக்கு பழைய பன்னீர் செல்வமா இருக்கும்போது ஆர்ஆருக்கு ஆடி இங்க ஒரு கேம் தான் விளையாடுவார் வருஷத்துக்கு. ஸோ தட் ஃபேக்டர்ஸ் இன்டு அ கண்டினியூஸ் செட் ஆஃப் கேம்ஸ். பட் தட் வில் சேஞ்ச். இன்ஹெரண்ட் நாலேஜ் இருக்கும், இங்க நிறைய சென்டர் விக்கெட்ல பிராக்டிஸ் பண்ணிருப்பான், பிராக்டிஸ் மேட்ச்ல அடிச்சிருப்பான், அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கும். இஸ் ஆல்சோ டிஃபரெண்ட் பிளேயர் நோ, ரைட்? கான்ஃபிடன்ஸ் வைஸ் ஆல்சோ டிஃபரெண்ட் பிளேயர். அதனால ஐ எக்ஸ்பெக்ட் தட் டு சேஞ்ச். ஐ வாண்ட் ரீட் டூ மச் இன்டு த பாஸ்ட். பாஸ்ட்ங்கிறது என்ன, அதுல இருந்து பாடம் கத்துக்கிட்டு நம்ம பெட்டரா இருந்ததுதான். ஸோ ஐ எக்ஸ்பெக்ட் தட் டு சேஞ்ச். பஞ்சாப் சைட்ல இருந்து ஐ வாண்ட் டு பிக் ஸ்ரேயஸ் ஐயர் as somebody who will be watch out for. ஏன்னா போன தடவை பஞ்சாப் சிஎஸ்கே கேம்ல அந்த 190 சேஸ்ல ஸ்ரேயஸ் ஐயர் பிளேட் வெரி வெரி க்ரூஷியல் நாக். செமையா ஆடினா, ஸ்பின்னையும் நல்லா ஹேண்டில் பண்ணா, நல்ல கம்போஷர். லாஸ்ட் கேம் he didn't have a big game, but against this Chennai attack on this good pitch he will release himself நான் நினைக்கிறேன். ஓகே, சோ இந்த பக்கம் சஞ்சு அண்ட் ருத்துன்னு சொல்லியிருக்கீங்க, அந்த பக்கம் ஸ்ரேயஸ் ஐயர் வந்து சொல்லியிருக்கீங்க. ஓகே, ஃபைனல் ப்ரெடிக்ஷன்ஸ். நாளைக்கு ஹீரோ யாரு? இல்ல டீம் யார் ஜெயிக்க போறாங்கன்னு கேக்குறீங்களா? அதுதானே கேள்வி. என்ன பொறுத்தவரைக்கும் லோடிங்கா? எங்களுக்கு லோடிங் வேணும். I think ஒரு பிக் ஸ்கோரிங் கேம் எதிர்பார்க்கலாம். And I hope CSK's top order fires through. And that is their best chance. டாஸ் யார் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் bowling போடுறாங்களோ அவங்களுக்கு ஒரு சிக்னிஃபிகன்ட் அட்வான்டேஜ் இருக்கும்னு இந்த கிரவுண்ட்ல சொல்ல மாட்டேனா. ஏன்னா அந்த மாதிரி ஒரு கேஸ் ப்ரோவன் கேஸா எதுவும் இல்ல. பட் ஐ டூ திங்க் பஞ்சாப் கமிங் டு திஸ் கேம் வித் an edge 60-40 வித் பஞ்சாப். ஆல் ரைட், ஓகே, உங்களோட ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து கொடுத்தாச்சு. நான் இப்போ உங்களை வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுறேன். நீங்க போய் என்ஜாய் பண்ணுங்க, எல்லாரையும் பாருங்க, எங்களுக்கு vlogs மாதிரி கொடுத்துக்கிட்டே இருங்க, நிறைய ஸ்டோரிஸ் போடுங்க. அப்பதான் நாங்களும் பார்த்து ஓ இது நடக்குதா, அது நடக்குதா அப்படின்ட்டு நாங்களும் வந்து என்ஜாய் பண்ணுவோம். மேட்ச் முடிச்சு சந்திப்போம், கிரவுண்ட்ல இருந்து சந்திப்போம், கமெண்ட்ரியில சந்திப்போம். என்ஜாய், ஹேவ் a good one.